கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை துதித்து ஒரு அருமையான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதித்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. இஸ்ராயேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ராயேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இஸ்ராயேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இம்மட்டும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. உம்முடைய திருக்கரத்தினாலே எங்களை தாங்கி வருகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் எங்களை அணைக்காமல், நீங்கள் எங்களை ஆதரிக்காமல், நீங்கள் எங்களை தாங்காமல், நீங்கள் எங்களை பலப்படுத்தாமல் எங்களால் வாழவே முடியாதப்பா. அதிகமான கிருபைகளை தந்து தெய்வ பிரசன்னத்தினாலே மூடி எங்களை மறைத்து நடத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்து தியானிக்க போகிறோம்.
அங்கே நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் உள்ள மற்ற ஜனங்களை பார்க்கிலும் அவர் நம்மை எவ்வளவு அருமையாக நடத்துகிறார் என்பதை குறித்து ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பராக்கிரமமான செயல்களினாலும் தமக்கு தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று விசாரித்து பாருங்கள். இந்த பூவுலகத்தில் நீங்கள் எங்கே விசாரித்து பார்த்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தை நடத்தினது போல வேற எந்த ஒரு புறஜாதி மக்கள் நடுவிலே வேற எந்த ஒரு தெய்வங்களும் தேவர்களும் தேவன் அவருடைய ஜனத்தை வழிநடத்தினது போல வழிநடத்தினதே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை கர்த்தர் நடத்தினது போல இந்த பூமியில் யாராவது கர்த்தர் செய்கிற அற்புதத்தை போல அதிசயங்களைப் போல வேற ஏதாவது தெய்வங்கள் செய்கிறதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனையினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பராக்கிரமமான செயல்கள் நான் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று விசாரித்துப்பார். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவர், இந்த பூவுலகத்துள்ள எல்லா தேவர்களிலும் அவர் எவ்வளவு சிறப்பானவர் என்பதை இந்த வசனம் எடுத்து கூறுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை நடத்துறது போல் வேறு எங்கேயாவது நீங்கள் ஏதாவது சாட்சிகள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இயேசு நம்மளை அழகாக அற்புதங்களினால் நடத்தியிருக்கிறார். யுத்தங்களினால் வல்லமையுள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் மகா பராக்கிரமமான இதெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமான காரியம். அவருடைய பிள்ளைகளை அவருடைய ஜனத்தை ஆண்டவர் அப்படித்தான் நடத்துவார். வேற யாரையும் நீங்கள் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளவு அருமையாக தேவன் அவருடைய ஜனத்தை அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நடத்துகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த விதத்தில் நடத்துகிறத நான் அனுபவிக்கலைன்னு சொன்னால் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களை அருமையாக நடத்துவார். ஆண்டவர் அடையாளங்களினால் நடத்துவார், அற்புதங்களினால் நடத்துவார், யுத்தத்தினால் நடத்துவார், வல்லமையுள்ள அவருடைய கரத்தினால் நம்மளை நடத்துவார், ஓங்கிய புயத்தினால் நடத்துவார், மகா பராக்கிரமமான செயல்களினால் அவர் நடத்துவார். இந்த பூவுலகத்தில் அவரை மாதிரி ஒரு தெய்வம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால் அவரை மாத்திரம் அண்டிக் கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொண்டு வாழுங்க. உங்கள் வாழ்க்கை செழித்திருக்கும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களை நடத்துவார். அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை அவருடைய கரத்தினால் நடத்துகிற அந்த அற்புத செயல்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லி சாட்சி உள்ளவங்களாக வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் எங்களை அதிசயமாய் நடத்துகிற எங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை மனதார துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.